வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பச்சிளம் குழந்தைங்களுக்கு வயிறு வலி வரும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஜாஸ்தி பயங்கரமா அழுவாங்க, பீக்ல அழுவாங்க. ஸோ இத ஹோமியோபதியில எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும்? இது எதனால வருது? எப்படி தவிர்க்கணும்? அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. 1 மாசத்துக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திடீர்னு அழுவாங்க. தாய்ப்பால் குடுக்கலாம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணாலோ, இல்லாட்டி அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு தொட்டில்ல போட்டு ஆட்டினாலும் அவங்க ஒரு சாந்தமே அடைய மாட்டாங்க. பயங்கரமா கத்தி அழுதுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப வலி இருந்தது அப்படின்னா நீங்க பெட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்ச் மாதிரி நம்ம முதுக வளைக்கிற மாதிரி, ஏன்னா அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வளைக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்க நேரா படுத்திருந்தாங்க அப்படின்னா காலை நல்லா மேல தூக்கி வயிறு பகுதியில அமுக்குற மாதிரி உள்ள பொசிஷன்ல காலை மேல வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பொசிஷன்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியாற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்களை அறியாமையே அந்த வலியில அவங்க அந்த பொசிஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இவங்களுக்கு இந்த வயிறு வலி, தீராத வயிறு வலி ஏதோ இருக்கு போல, அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு. ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க படுக்க போடுறீங்க அப்படின்னா அதுல நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போதே அவங்களுக்கு கேஸும் சேர்ந்து உள்ள போயிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கேஸ் நம்ம குடல்ல அடைக்கிறனால அந்த குழந்தைங்களுக்கு பயங்கரமா அந்த கேஸ் அடைச்சு நமக்கு வலி வரலாம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, நம்ம தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா தோல்ல போட்டு நல்ல ஏப்பம் லைட்டா வர்ற வரைக்கும் கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பெட்ல படுக்க வைக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ரீசன் 1 மாசத்துக்குள்ள ஒரு 3-4 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு குடல் பகுதி நல்லா டெவலப் ஆயிருக்காது குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் தான் கொடுப்போம். ஸோ ஆனாலுமே அது நல்லா டெவலப் ஆயிருக்காது, ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும். ஸோ அதனால தாய்ப்பால் கூட சில குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நல்லா செமிக்காம ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். தாய்ப்பால் பத்தலன்றக்காக புட்டிப்பால் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா இதுல நம்மளுக்கு ஏதாவது அதில் கவு மில்க் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பவுடர்ல. ஸோ அது சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதனாலயும் நமக்கு குழந்தைங்களுக்கு வயிறு வலி ரொம்ப வரும். ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால டயரியா மாதிரி போகுது. பச்சிளம் குழந்தைங்களுக்கே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் நமக்கு சில சமயம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனாலும் நமக்கு குழந்தைங்களுக்கு வயிறு வலி வரும். ஸோ இது என்ன ரீசன் இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும். சாதாரணமா குழந்தைங்களுக்கு இந்த வயிறு வலி வருது அப்படின்னா அந்த புட்டிப்பால்னால வருதுன்னா அந்த ஃபார்முலா இதை நீங்க வேற கம்பெனி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுலயே வேற கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலா எல்லாமே நார்மலா தான் இருக்கு, தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்குறோம், வேற எதுவுமே கொடுக்கல, ஆனாலுமே குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஏப்பம் போடுறது, அந்த நல்ல ஏப்பம் போட்டதுக்கு அப்புறம் தூங்க வச்சு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே உங்களுக்கு சரியாகலைன்னா நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல தாராளமா நம்ம பச்சிளம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க, கரெக்டா ஒரே நேரத்துல தான் அழுகுறாங்க, பயங்கர பீக்ல அழுகுறாங்க, சமாதானமே பண்ண முடியல, நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாவது குழந்தைங்க அழுகுதுங்க, இல்லாட்டி ஒரு வாரத்துல ஒரு 3 தடவை அழுகுதுங்க அப்படின்னா நம்ம இது வயிறு வலினால உள்ள சிம்டம்ஸா இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைங்க அழுக மூலயமா தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அவங்களோட தொந்தரவு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாதுன்றனால. ஸோ அந்த அழுகையிலேயே இந்த மாதிரி நான் சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு தீவிரமா அழுவாங்கன்னு. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு வயிறு வலினாலதான் அழுகுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அம்மாவோட டயட்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா, அதுல உள்ள சாப்பாட்டு வகைகள்ல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன், மக்காச்சோளம் எல்லாம் இப்ப சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அது டைஜஸ்ட் பண்றது கஷ்டம். அது பாலா உருவாகி வரும்போது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பால் அவங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயட்ல அம்மா ஏதோ எரர் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏதாவது சத்து மாவு ஏதோ ரொம்ப சாப்பிட்றாங்களா, அது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு செமிக்க முடியாம இருக்கு, அது பால் மூலியமா வர்றதுனால. ஸோ அந்த டயட் அம்மா இதுலயும் நம்ம பார்க்கணும், குழந்தைங்களோட ஃபார்முலா அந்த புட்டிப்பாலோட இதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல எதுவும் நம்ம தப்பு பண்றோமா அப்படின்றத பார்த்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை தவிர நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஹோமியோபதியில பார்த்தோம்னா இந்த குழந்தைங்க ரொம்ப வலியில துடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோமியோபதி மருந்தான கோலோசிந்த், சமோமில்லா, காஃபியா குரூடா, ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல நம்ம குழந்தைக்கு என்ன மெடிசன்ஸ் நல்லா சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கும் போது இந்த வயிறு வலி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தீர்வு கிடைக்குது. இது பேபிஸ்க்கு வர்ற கோலிக் ப்ராப்ளம், இல்லாட்டி பேபி கோலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வயிறு ப்ராப்ளம் வர்றதுக்கு நம்ம ஹோமியோபதி மருந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இது உங்களுக்கு இயற்கை
மருந்து தான். இது எல்லாமே பிளான்ட் சோர்ஸ் தான். ஸோ அதனால சைடு எஃபெக்டே நமக்கு கிடையாது. பிளான்ட்ல இருந்துமே நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணி கொடுக்கறனால நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு கீரை கட்டுள்ள ஒரு இலைய நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இது வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு மைல்டான இது. குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஸோ ரொம்ப மைல்டான மெடிசன்ஸ்னால எந்த விதத்துலயும் நம்ம மெடிசன்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமா நீங்க வந்து யோசிக்காம நம்ம குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி மருந்து கொடுக்கலாம். ஆனா நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு, டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இது எதனால இந்த ரீசன் அப்படின்றத நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுத்தோம்னா இட்ஸ் பெஸ்டா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஹோமியோபதி மருந்து பொறுத்த வரைக்கும் நீங்க 2 மாச குழந்தை அப்படின்றனால ஒரு 2-3 மாத்திரை ஹோமியோபதி மாத்திரையை நம்ம சங்குல வந்து சாதாரணமா வந்து தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணியோ இல்லாட்டி நீங்க எப்பவுமே கொடுக்குற தண்ணியில மிக்ஸ் பண்ணியோ நீங்க வந்து லைட்டா வந்து நீங்க கொடுத்தாலே போதும். ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமா ஆக்ஷன் இருக்கும். வித்தின் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாந்தமாயிடுவாங்க. இந்த வயிறு வலி வர்றதுக்கு என்ன ரீசன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கு. இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.